நான் 20வது வயதிலே நண்பர் சுசேஷ ஜெபக்குழுனுடைய பொறுப்பை எடுத்தேன் பொது காரியதர்சியாக. அப்பொழுதுதான் அதுக்கு அஸ்திவாரம் போட்டோம். அதற்கு அதிக அறிமுகம் கிடையாது. அநேக சபைகளிலே அதை ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்த்தார்கள். அநேக சபையோட அங்கீகாரம் நான் இருந்த நாட்களிலே நண்பர் சுசேஷ ஜெபக்குழுவுக்கு கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் ஆரம்பித்தோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னார் என்று. அப்பொழுது என்னோட கையில் இருந்தது ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மைல் நான் அந்த நாட்களிலே இந்த புல்லட் மோட்டார் சைக்கிளில் கன்னியாகுமரிக்கு வரும்போதெல்லாம் நான் வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. ஒரு நாள் நான் அந்த மோட்டார் சைக்கிளிலே தூத்துக்குடியிலே இருந்து நான் பாளையங்கோட்டைக்கு போக வேண்டும். 7 மணிக்கு போல நான் புறப்படுகிறேன். 8 மணிக்கு எனக்கு ஒரு கூட்டம் பாளையங்கோட்டையில். நான் பைக்கில் போய் ஊரை விட்டு வெளியே வரும் பொழுது நடு தெருவிலே ஒரு பையன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த பையன் நடு தெருவில் நிற்கிறான். எத்தனையோ வண்டிகள், எத்தனையோ பஸ்ஸுகள் எவ்வளோ போகின்றது, எப்படியோ அவனை தள்ளி மறைத்து போய்விடுகின்றது. நான் இந்த இடத்துல பைக்கை நிறுத்தி, தம்பி நீங்கள் நடு தெருவில் நிற்கிறீங்க தம்பி, ஏன் இப்படி நிற்கிறீங்க? சாகிறதுக்கு நிற்கிறேன். எதுக்கு? எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்பொழுது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க? அங்கே ஒரு தெருவில் இருக்காங்க. என் பைக்கில் பின்னால் உட்கார முடியுமா? உங்கள் அப்பா அம்மாட்ட நானே வாரேன். பிரியமானவர்களே, இந்த தம்பியை என் பைக்கில் ஏற்றினேன். எனக்கு 8 மணிக்கு கூட்டம் என்பது கூட முக்கியமாக தெரியவில்லை. இந்த தம்பியை ஏற்றிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்தால் 2 பேரும் அப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தம்பியை அறிமுகப்படுத்தினேன். உங்கள் பையனை நான் ரோட்டில் பிடிச்சேன். அவன் இந்த நடுவில் நீங்கள் போடுற சண்டைனால அவன் சாகணுன்ட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால அந்த தம்பியும் இன்றைக்கு வாழ்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் இன்றைக்கு ஒரு புதிய முறையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, யுவர் ஜாப் அண்ட் மை ஜாப் இஸ் சர்வென்ட்ஹுட். சர்வென்ட்ஹுட். அவனை பார்த்து சொல்லலாம், நீ சாகிறதுக்கு அங்கே நிற்கிறேன்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, சொல்லுவதுதான் மனித மனம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது நாம் யாரிடத்திலும் கோபப்பட மாட்டோம், யாரையும் சபிக்க மாட்டோம். நமக்கு அவர்கள் எத்தனையோ வேதனைகளை கொடுக்கலாம், ஆனால் நாம் பொறுமையோடு இருப்போம். அருமையானவர்களே, வசனத்திற்குள் வர 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 நாம் அப்படியே சிலுவையோடு சிலுவையாக மறைந்து விடுகிறோம். எமை காண்போர் உமை காண உம் சாயல் எனில் வேண்டும். அந்த சாயலுக்குள் நாம் வருவதற்குத்தான் வசனம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வசனம் என்பது நம்மை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது. பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் கருத்து ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் அவர்கள் அத்தை மகளை கல்யாணம் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சண்டை போடாமல் வாக்குவாதம் பண்ணாமல் அன்போடு வாழ்ந்தால் 60 வயதிற்கு மேல் அவர்களை பார்த்தால் அண்ணன் தங்கச்சி மாதிரி அவருடைய முகம் மாறிவிடும். பிரியமானவர்களே, இது உண்மை. பிரியமானவர்களே, இது உண்மை. பிரியமானவர்களே, அதே போல நான் வசனத்தை வாசிக்க 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 இயேசு நம்மை மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, ஆகையினால்தான் நீங்கள் நான் வசனத்திற்கு இன்டென்ஷனலாக டைம் கொடுக்கணும். அது அப்படியே அந்த வசனத்துக்கு தான், வசனத்தின் நடுவாக தான் சென்டர்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட், சென்டர்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. அதை சென்டர் பண்ணி தான் நம்முடைய லைஃபே இருக்கணும், நம்முடைய மினிஸ்ட்ரி இருக்கணும், நம்முடைய பிசினஸ் இருக்கணும், நம்முடைய ஜாப் இருக்கணும், நம்முடைய டிசிஷன்ஸ் இருக்கணும், நம்முடைய பிளானிங்ஸ் இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் சென்டர்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். அப்படி வரும் பொழுது எவ்வளவு சமாதானம் இருதயத்தில், நாம் எடுக்கும் தீர்மானங்களிலே எவ்வளவு சந்தோஷம், நம்முடைய முடிவுகளிலே எத்தனை ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அவர்கள் அப்படி சொன்னாலும் அவர் பொருட்படுத்தவே இல்லை. நீர் அந்நியரோ என்கிறார்கள், பரவாயில்லை சொல்லிட்டு போகிறார்கள், தெரியவில்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு, கொஞ்ச நேரத்தில் விளங்கிக்கணும் என்று சொல்லி 19வது வசனத்திலே அவர் கேட்கிறார், எவைகள்? அப்போ அவர்கள் சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் குழம்பி கிடக்கிறோம் ஐயா, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகள் ஐயா. அவர்கள் பாயிண்டாக சொல்கிறாங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக இருந்தார் ஐயா. ஆனால் என்ன ஆகிப்போச்சு ஐயா, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி போட்டார்கள் ஐயா, சிறுதலை அடைந்து விட்டார்கள் ஐயா. அவர்கள் அதிகாரத்தை தட்டி கேட்க பிலாத்துவாலையும் முடியவில்லை ஐயா. எங்களுக்கு எப்படி முடியும் ஐயா? எங்களால் முடியவில்லையே, குழம்பி போனோமே. நாங்கள் நம்பி இருந்தவருக்கு இப்படி ஆகி போய்விட்டதே, குழம்பி போனோமே. இன்னும் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவரே இஸ்ரவேலை மீட்டிருக்கிறவர், மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் ஐயா. ரட்சிப்பு போயிட்டே, ரோமர்கள் எங்களை இன்னும் ஆளுகிறார்களே, நாங்கள் ரோமருக்கு அடிமையாக இருக்கிறோமே. எங்களை விடுதலை செய்வதற்கு என்று சொல்லி அந்த நல்லவர் வந்தார், நாங்கள் மேசியா என்று எதிர்பார்த்தோமே ஐயா.
மேசியா வருவார் வருவார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னார்களே, வசனங்கள் சொன்னதே, பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 நூல்களும் சொன்னதே, இந்த ஒரு ஆள் வருவார் ஐயா, இந்த உலகத்தில் பிறப்பார் ஐயா, ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறப்பார் ஐயா, திருமணமாகாத ஒரு பெண்ணின் வயிற்றில் கடவுள் மனிதனாக உருவாகுவார் ஐயா. எத்தனை எத்தனை பெரிய பெரிய தீர்க்கர்கள் சொன்னார்கள் ஐயா, எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் ஐயா. வந்து ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை, ஒரு சுபிட்சத்தை கொடுப்பார் என்று சொன்னார்கள் ஐயா, சொன்னார்கள் ஐயா. அந்த மேசியாவை பற்றி சொன்ன அந்த குறிப்புகளையும் இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட இவரோடு செய்த கிரியைகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 100க்கு 110% பொருந்தி வந்தது ஐயா. எங்களுக்கு சந்தேகமே இல்லை, இயேசுவே மீட்பர், இயேசுவே ரட்சகர். இவரை நோக்கி பார்த்தால் கடவுளை நோக்கி பார்ப்பது போல, இவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால் நமக்கு ஒரு விடுதலை வந்தது போல என்று சொல்லி நாங்கள் நம்பினோம் ஐயா. அதிகமாக நாங்கள் நம்பினோம். எவ்வளவாக நாங்கள் நம்பினோம் ஐயா. எங்கள் நம்பிக்கை எல்லாம் குப்பையில் போய்விட்டது ஐயா. நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் மண்ணுக்குள் போய்விட்டது ஐயா. அவர் இப்பொழுது மண்ணுக்குள் இருக்கிறார் ஐயா. அவர் போய்விட்டார், மறைந்து விட்டார். அதனாலே குழம்பி விட்டோம். எங்களுக்கு இனி மேசியா எங்கிருந்து வர போகிறார்? இனி மேசியா, இனி ரட்சிப்பு, இனி ஒரு நல்ல காலம் எங்களுக்கு எங்கிருந்து வரப்போகிறது? எத்தனை நாள் பொறுத்திருந்தோம். இனி எங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றைக்கு வரப்போகிறது? இனி ஒரு எதிர்காலம் எங்களுக்கு எப்பொழுது விடிய போகின்றது? இனி வெளிச்சம் எந்த கதவு வழியாக, எந்த ஜன்னல் வழியாக எங்களுக்கு வரப்போகிறது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான சாயங்கால கூட்டத்திற்கு மனமு வந்து வந்தவர்களே, உங்களுக்கும் ஒரு பெரிய வெளிச்சம், உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஒரு தேவ மகிமை காத்திருக்கின்றது. நீங்கள் இதுவரைக்கும் பெற்றதை விட 100 மடங்கு அதிகம் காத்திருக்கின்றது. நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் 100க்கு 100 வசனத்தின் அடிப்படையில் வாழ்வோம் என்பதற்கு விற்று போடுவோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து விடுவார். வசனத்தை மேல்பறையாக வாசிக்கிறவர்கள் உண்டு. அநேகர் பைபிளை எடுத்த உடனே திறப்பார்கள், திறந்து ஏதாவது கண்ணில் படுவதை வாசிப்பார்கள். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சாக்கு போக்குக்காக வசனத்தை வாசிப்பார்கள். நிறைய இடங்களிலே நமக்கு இப்பொழுது கைடு வந்திருக்கின்றது, மார்னிங் ஸ்டடிஸ் வந்திருக்கின்றது. அதில் ஏதாவது 2 வசனம் தான் இருக்கும், அதற்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சாட்டிஸ்ஃபைடு. அருமையான சகோதரனை, நீ அமர்ந்திருந்து கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அமர்ந்திருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நான் ஆண்டவரை 19வது வயதிலே பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் காலையில் 1 மணி நேரம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் உட்கார்ந்து வாசிக்கிறதில்லை, நான் முழங்காலிலே நின்று காலையிலே பைபிளை வாசிக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். நீங்களும் அதை செய்து பாருங்கள் என்று தாழ்மையோடு உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த வசனத்திற்கு உங்களை நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய வசனத்திற்கு நீ ஏற்றபடி வாசிப்பதற்கு 1 மணி நேரம் இதற்கு கொடுப்பதற்கு ஏற்றபடி நீங்கள் காலையிலே எழும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் எழும்பி அல்ல ஓடி வரும். பிரியமானவர்களே, இதை நிராகரித்து விட்டு அவர்கள் அன்றைக்கு எப்படியோ போனார்கள், ஆனால் குழம்பி போனார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், அவருடைய 3வது குழப்பத்தை பாருங்கள். 22வது வசனத்துக்கு பாருங்கள். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்து சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அதனுடைய சரியான பொருள், பிரியமானவர்களே, எங்களை குழப்பினார்கள். அதிகமாய் குழம்பி போய்விட்டோம் ஐயா. நீர் இந்த வேளையில் எங்களிடத்தில் வந்து அவைகள் எவைகள் என்று சொல்லுகிறீரே, ஏற்கனவே நாங்கள் குழம்பி கிடக்கிறோம் ஐயா, அதிகமாய் குழம்பி போனோம் ஐயா. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு 30 வருஷம் அவர் அமைதலாக தான் இருந்தார். அவர் ரொம்ப அலட்டவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் ரொம்ப அலட்டக்கூடாது. ஏனென்றால் கிரியை செய்கிறவர் கர்த்தர். நாம ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்ப முடியாது. ஒரு நாய் கூட நாம் சொன்னபடி கேட்காது. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொன்னபடி கேட்க மாட்டார்கள். மனிதனுடைய மனதை திருப்புவது கர்த்தர் ஒருவரே. பிரியமானவர்களே, ஆகினாலே ஆண்டவர் வந்து ரொம்ப அமைதலாக இருந்தார், ரொம்ப நிதானமாக இருந்தார். 3.5 years ஒரு பப்ளிக் லைஃப், 3.5 வருஷம்தான்.
அந்த 3 வருஷத்தில் பாலஸ்தீனா, அதாவது அதனுடைய நீளம், அந்த பழைய ஏற்பாட்டில் அது எப்படி வரும் தெரியுமா? பெயர் சபா முதல் தான் வரைக்கும் என்று அடிக்கடி வரும் பழைய ஏற்பாட்டில். அதாவது பெயர் சபா என்பது தெற்கு கோடி, தான் என்பது வடக்கு கோடி. பெயர் சபாவிலிருந்து தான் வரைக்கும், அது பிறகு இங்கே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு இருந்த பொழுது ஒரு நாளைக்கு சராசரியாக 30 மைல் நடந்திருக்காரு. நடந்து அந்த இடத்துல உள்ள எல்லாருக்கும் 3 வருஷத்தில் தன்னை பிரத்யட்சமாக காட்டிட்டார். காட்டி எல்லாரும் அவரை பார்த்தாங்க. திரளான ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் அவரை கண்ணார பார்த்தாங்க. அவர் சிலுவையில் தூக்கிட்டு போகும்போதும் பார்த்தாங்க, அவர் சிலுவையில் அடிக்கும் பொழுதும் பார்த்தாங்க. திரளான ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் அவரை அடக்கம் பண்ணாங்க. அவர் உயிர் தெழுந்தாரே, திரளான ஜனங்கள் பார்த்தார்களா? அன்றைக்கு அவர் ஒரு 30 மைல் தான் சராசரியாக நடந்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இன்ச்சிலையும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். பார்த்தார்களா? பார்க்கவில்லை. ஏன் பார்க்க முடியவில்லை? அவர் இருக்கிறாரே, ஏன் பார்க்க முடியவில்லை? விசுவாசம் இல்லை. அன்றைக்கு அனைவருக்கும் இயேசு தெரிந்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பின்பு இன்றைக்கு இயேசு உண்மையிலேயே அவரை வாஞ்சிக்கிறவர்களுக்கு மட்டுமே தெரிவார். நீங்கள் இதற்குரிய வசனத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்போஸ்தலருக்கு வாருங்கள், 10வது அதிகாரத்தை பாருங்கள். அதில் 41வது வசனத்தை நான் வேகமாக வாசிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யார் கண்ணுக்கு படுவார்? 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்குமே பிரத்யட்சமாகும்படி செய்தார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில இங்கு வந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த சத்தத்தை கேட்கும் ஒவ்வொரு தனிநபரும், நீங்கள் இயேசு கிறிஸ்து எனக்கு பிரத்யட்சமாக காணப்பட வேண்டும் என்று விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை இந்த வசனத்திலே காண்பீர்கள். The word of God is a written Christ. கர்த்தருடைய வசனம் என்பது என்ன? அது இயேசு எழுத்து வடிவிலே இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவே எழுத்து என்றுதான் யோவான் 1வது அதிகாரம் துவங்குகின்றது. இந்த லோகாஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்களுக்கு படவில்லை. அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வேறு ஒன்று செய்யவில்லை. உடனே அவர்களை கன்ஃபரண்ட் பண்ணவே இல்லை. பிரியமானவர்களே, அவர்களை வசனத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். நீங்கள் அப்படியே அந்த 24வது வசனத்துக்கு வாருங்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. இப்பொழுது அடுத்த வசனத்துக்கு வாருங்கள். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, என்னுடைய வசனத்தை வாஞ்சிப்பதற்கு, விரும்புவதற்கு, கையில் எடுப்பதற்கு, அதற்கு நேரம் கொடுப்பதற்கு வாஞ்சை இல்லாதவர்களே என்று அவர் கூறுகின்றார். என்னுடைய வசனத்தை கிரகிக்க முடியாதவர்களே என்று கூடவில்லை. என்னுடைய வசனத்தையே திங்க் பண்ண முடியவில்லையே. அருமையானவர்களே, அவருடைய டிசிஷன்ஸ் should be the decision of God. நீங்கள் விசுவாசத்துக்குள் வந்த பிறகு, நான் இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்களும் இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்ட பிறகு, our decisions should be always in the center of the will of God. அப்படி இருக்க வேண்டும் என்றால் வசனம்தான். வசனத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. வசனம்தான். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுக்கு புத்தி இல்லையே, உங்களுக்கு மந்தமாய் போய்விட்டதே. பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல பேதுரு இப்படி சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு இருதயம் இருண்டு போனது என்ன? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருந்திருக்கணுமே, நீங்கள் வசனத்திலே இன்னும் ஊறவில்லையே, வசனத்தில் இன்னும் அமிழ்ந்து போகவில்லையே. You have not yet understood the word of God. புரியவில்லையே, அதிலே தங்கவில்லையே, அதிலே ஆழங்களை காணவில்லையே. அப்படி காணாதனாலே வாழ்க்கை இருண்டு போவதென்ன, தொண்டை வறண்டு போவதென்ன, உள்ளம் குழம்புவது என்ன? பிரியமானவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான வேளையிலே என்னையும் ஒரு நோக்கத்தோடு இந்த வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறார். போன வருஷம் வந்திருக்க வேண்டியவர் இந்த வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
உங்கள் சமூகத்தில் இந்த கர்த்தருடைய வசனம் இல்லாமல் மனிதர்கள் குழம்புவார்கள் என்பதை இந்த மாலை வேலை சொல்ல வைத்திருக்கிறார். நீங்களும் குழம்பாமல் வாழ கர்த்தாவே, ராஜாவே, நானும் குழம்பாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் மேல் தாகத்தை தாரும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ராஜாவே, அதிகாலையில் எழும்பும் பொழுது என்னுடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்துக்காக ஏங்கட்டும் கர்த்தாவே. எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை நான் வைத்திருக்கட்டும் கர்த்தாவே. எனக்கு நீர் கொடுக்கும் வசனத்தை ஒரு தாளில் எழுதி என்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளட்டும் கர்த்தாவே. நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வசனத்தை ரெஃபர் பண்ணி கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு பிரியமானவர்களை இந்த மாலை வேளையில் இந்த அருமையான ஹோம் சர்ச்சில் ஒரு 3 நாள் கூட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, எத்தனை அருமையானவர், எத்தனை நல்லவர். அவர் பாருங்கள் என்ன செய்கிறார். அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து மேசியா இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எவ்வளவு நல்லவர். ஜஸ்ட் ஃபார் த 2 people, இந்த 2 பேருக்காக அவர் எவ்வளவு டைம் எடுக்கிறார். இந்த ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் முழு பழைய ஏற்பாட்டுக்கும் அவரை வழி நடத்தி நிதானமாக பதஷ்டமடையாமல் அது விவரித்து காண்பித்தார். வேற ஒண்ணுமே அவர் செய்யலை. நான் தான் அப்படி சொல்லவே இல்லை. அவர்களை கோபப்படவே இல்லை, சபிக்கவே இல்லை. அந்த வசனத்தை அவர்களுக்கு டீச் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ப்ரீச்சிங் எவ்வளவோ இருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே, ஆனால் டீச்சிங் இல்லை. பிரியமானவர்களே, வேத வசனத்தை பற்றிய டீச்சிங் இல்லாததுனாலே எத்தனையோ ஜனங்கள் ஒரு சுவிசேஷத்தை சரியானபடி புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துவிட்டால் உனக்கு சுகம் கொடுப்பார், நிச்சயமாக சுகம் கொடுப்பார், எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே வந்துவிட்டால் உனக்கு வேலை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கும் நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே வந்தால் உனக்கு இது செய்வார், அது செய்வார். பிரியமானவர்களே, ஆசை காட்டி எந்த மனிதனையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு மருந்து கொடுப்பதற்கு சின்ன பிள்ளைகளுக்கு கசக்கும் என்றால் அதில் தேனை வைத்து அந்த மருந்தை உள்ளே தள்ளுவது போல இயேசு கிறிஸ்துவுக்கு நயங்காட்டி யாரையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், இதை விசுவாசிக்க வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக உயிர் தெழுந்தார், என்னை புதிய மனிதனாக்குவதற்காக. இயேசு கிறிஸ்து எனக்காக வேண்டுதல் செய்வதற்காக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து எனக்காக திரும்ப வரப்போகிறார். இதிலே நாம் சரியானபடி இல்லாமல் சும்மா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு ஒரு வீடு கொடுப்பார், உனக்கு ஒரு வேலை கொடுப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் we lack the depthful teaching. பிரியமானவர்களே, இது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நீங்கள் வசனத்தை வாசிக்க வேண்டும், பிள்ளைகளிடத்திலே அதை பேச வேண்டும், அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டும். எந்த செமினரிக்கும் நான் போகவே இல்லை பிரியமானவர்களே. எனக்கு ஒரு தியாலஜிக்கல் காலேஜ் எஜுகேஷனே கிடையாது பிரியமானவர்களே. எனக்கு வசனம் கொடுக்கறதெல்லாம் நான் முழங்கால நின்று வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற அந்த தகவல்களை தான் உங்களுக்கு நான் கடத்தி விடுகிறேன் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வசனம் என்னை இயேசுவினிடத்தில் சேர்க்கும். இயேசு என்னை காண முடியாத தேவனிடத்தில் சேர்ப்பார். அப்படி சேர்க்கும் பொழுது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும் பொழுது என்னுடைய படகு கவிழாது பிரியமானவர்களே. என்ன அருமையான ஆண்டவர், எத்தனை அருமையாக அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜனங்கள் கோவிலுக்கு வருவார்கள், மற்ற நாளெல்லாம் கோவில் கதவு மூடி இருக்கும் என்றால் ஏதோ ஒரு பெரிய தவறு நம்முடைய சபைகளில் இருக்கிறது பிரியமானவர்களே. நம்முடைய சபையில் எப்பொழுதும் ஈவினிங்லே பைபிள் ஸ்டடீஸ், ஹோமிலே பைபிள் ஸ்டடீஸ், எப்பொழுதும் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, வீட்டிலே படிப்புகள், வேதத்தை பற்றிய படிப்புகள். பிரியமானவர்களே, சென்னை செக்ரட்டரியேட்டிலே அவர்கள் 1 to 2 அந்த லஞ்ச் டைமில் அவர்கள் பைபிள் ஸ்டடி வைத்து அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சின்ன இடத்துல 1 ஹவருக்குள்ளே
நீங்கள் இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வெள்ளூருக்கு நீங்கள் போனால், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன், நேற்று தினத்தில் கூறினேன், எனக்கு ஒரு கீமோதெரபிக்கு நான் போக வேண்டியது இருந்தது. அப்பொழுது அங்கே உள்ள நர்சஸ் அநேகருடைய லைஃபை நான் பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காத நர்சஸ் எத்தனை பேர் இந்த வேதத்தை வாஞ்சிக்கிறார்கள் பிரியமானவர்களே. அவர்கள் எந்த கிறிஸ்தவ பெற்றோருக்கும் பிறந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் ஸ்ட்ராங் நர்சஸ், பெரிய நர்சஸ், ரொம்ப பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், ஒருவேளை எல்லா நர்சிங். ஆனால் none of them are born in Christian homes. அவர்கள் அந்த லஞ்ச் டைமில் எவ்ரி டே அவர்கள் முதலாவது வந்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு 2 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். ஒருவேளை இதை படிக்கும் பொழுது டைம் அதிகமாயிட்டுன்னா they skip the lunch. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனம் ஆண்டவராகிய கிறிஸ்தவர்கள் நடுவிலை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நடுவிலை தான் இந்த வசனம் இன்றைக்கு அதிகமாக பரம்புகின்றது. பிரியமானவர்களே, அதிகமாக பரம்புகின்றது. இன்றைக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள் அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். பிரியமானவர்களே, மறந்து போகாதீங்கள், கர்த்தர் தம்மை வாஞ்சிக்கிற எவருக்கும் அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு மதங்கள் என்பது கிடையாது பிரியமானவர்களே, ஜாதிகள் என்பது கிடையாது பிரியமானவர்களே. நான் கன்னியாகுமரி மாவட்டம், நான் திருநெல்வேலி மாவட்டம் என்பது கிடையாது பிரியமானவர்களே, கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மனிதனே பிரியமானவர்களே. ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவை உள்ள ஒரு மனிதனாக, ஆத்மாவிலே தேவை உள்ள ஒரு மனிதனாக இருப்பதனாலே தேடுகிறான் புஸ்தகங்களை, லைப்ரரிஸ்லே, கடைகளிலே, இன்டர்நெட்டிலே தேடுகிறான் பிரியமானவர்களே. எங்கேயாவது கிடைக்குமா என்று பார்க்கிறான், கிடைப்பதே இல்லை பிரியமானவர்களே, கிடைப்பதே இல்லை. ஏனென்றால் பரத்திலிருந்து வரும் புத்தகத்தை தவிர இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எழுதும் புத்தகத்தினாலே எதுவும் அறிவுக்கு போகும், இருதயத்துக்கு வராது பிரியமானவர்களே. அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக simply he led them to the word of God. அதனாலே தான் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த வசனத்தில் வாஞ்சி இருக்கும் என்றால், my humble request to you, you teach somebody about the word of God.